Hi friends, welcome to our channel Hungry Junction. சிக்கன் பிரியாணி ஈஸியாக குக்கரில் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/2 kg சிக்கன், 1/2 kg பாஸ்மதி ரைஸ். அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க முன்னாடியே. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்வதற்கு பூண்டு 50 கிராம், இஞ்சி 25 கிராம், ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, அரை எலுமிச்சம்பழம், எண்ணெய் 4 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், 2 பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 3 கிராம்பு, நட்சத்திர பூவு 1, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு. வாங்க பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நெய் தேவையில்லைன்னா 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 1 நட்சத்திர பூவு, 3 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியதும் ஒரு கைப்பிடி புதினாவை சேர்த்துக்கோங்க. புதினா லேசாக வதங்குறதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க, பச்சை வாடை போயிடும். நறுக்கி வச்ச 2 தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக வெந்ததும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததும் கொத்தமல்லி, அரை கிலோ சிக்கன் போட்டு நல்லா வதக்குங்க. ஏற்கனவே அரை ஸ்பூன் உப்பு தக்காளி வதங்கிறதுக்கு சேர்த்துருக்கோங்க. இப்போ அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க சிக்கன் எல்லாத்தையும். சிக்கன் போட்டு 2 நிமிஷம் கழிச்சதுங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் பவுடர், 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சிக்கன் பவுடர் கடையில் உள்ளது தாங்க நான் இப்போ சேர்த்துருக்கிறேன். நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தண்ணி சேர்க்க போகிறேங்க. தண்ணியோட அளவு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கீங்களோ அதே டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க, அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு விசில் போடாமல் மூடி வைங்க. இப்போ 2 நிமிஷத்தில் மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குங்க. அப்போ உப்பு காரம் எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு மெதுவாக கிளறுங்க, அல்லட்டினா அரிசி உடஞ்சி போயிருங்க.
அரிசி போட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் நல்லா அடியிலேருந்து மெதுவாக கிளறி விடுங்க. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடி வைங்க. விசில் போட்டு வைங்க. விசில் போட மறந்துடாதீங்க. குக்கரை மூடி வச்சதும் ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாஸ்மதி ரைஸு ஏற்கனவே நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோங்க. அதனால் ஒரு விசில் மட்டும் விடுங்க. ஒரு விசிலுக்கு மேலே விட்டிங்கன்னா சாதம் ரொம்ப குழஞ்சி போயிருங்க. 10 மினிட்ஸ் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சாதத்தை மெதுவாக கிளறி விடுங்க. நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.